இந்த மே மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த காலையில தேவனுடைய வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் மனசார நாங்க வாழ்த்துறோங்க. ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள் உங்க கூடவே இருப்பதாக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய், இந்த நாள் உங்களுடைய நல்வாழ்வின் சுக நாளாய், உங்கள் வாழ்வினுடைய எல்லா வளன்களை பெற்று நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாய் அமைந்தருளும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நாங்க பிளஸ் பண்றோம், வாழ்த்துறோம். உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் இன்றைக்கு தருகிற வார்த்தையை நம்ம கொஞ்சம் கேட்கலாங்களா? மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, சகல நாட்கள், எல்லா நாட்களும் நமக்கு ஒரே விதமாக இருக்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையா இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. ஒரு நாள்ல நம்ம ஆரோக்கியமா இருந்தோம்னா இன்னொரு நாள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்வா நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு நாள் நமக்கு எல்லாமே எதிர்பார்த்தது போல நடந்துச்சுன்னா ஒரு நாள் நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, நம்ம ரொம்ப சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு பாதகமா சில விஷயங்களை நடக்க ஆரம்பிக்குது. காலையில நல்லா இருந்துச்சுன்னா சாயந்தரம் ஒரு மாதிரி இருக்கு, சாயந்தரம் நல்லா இருந்தா ராத்திரி ஒரு மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏற்ற இறக்கங்கள்னு 1000 விஷயம் இருக்குங்க. ஆனா இதன் மத்தியில நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? காலங்கள் வித்தியாசமா இருந்தாலும், நாட்கள் சில நேரத்துல மோசமா இருந்தாலும், பாதகமா இருந்தாலும், அது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன். எவ்வளவு நாள், எவ்வளவு காலம்? உன் வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் சொல்லாம உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடிய நபர் இந்த உலகத்துல யாருமே இல்ல பாருங்களேன். சொல்லுவாங்க இல்லையா, உலக வழக்கத்தின்படி வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் எவரும் இல்லை. இதுதான் கடைசி வரைக்கும் நம்ம கூட எல்லாரும் இருப்பாங்களா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட இருந்தவங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு கிடையாது. அது போலதான் அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க இருப்பாங்களா என்பது கேள்விக்குறிகள் தான். ஆனா அன்புள்ள ஆண்டவர் சொல்றாரு, நாட்கள் வித்தியாசமா இருந்தாலும், காலங்கள் வித்தியாசமா இருந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன். எத்தனை நாட்களா இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுனால இன்னைக்கு மகிழ் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்க கூடவே இருப்பார். ஆண்டவர் உங்க கூட இருந்தா நான் சொல்றேன், எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் மாறும். ஆண்டவர் உங்க கூட இருந்தா நீங்க சேனைக்குள் பாய்வீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்தால் நீங்கள் மதிலை தாண்டுவீர்கள். அதான் தாவீது சொல்றார். தாவீதுக்கு பிசிக்கலா நல்ல ஒரு ஆரோக்கியம் இருந்தது, திறமை இருந்தது, செல்வாக்குகள் இருந்தது, செல்வங்கள் இருந்தது. ஆனா தாவீது என்ன சொல்லல, என் செல்வங்களை வச்சு, என் செல்வாக்கை வச்சு, என்னுடைய ஆள் பலத்தை வச்சு, என்னுடைய புய பலத்தை வச்சு, எனக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை வச்சு நான் சேனைக்குள்ள பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன் அவர் சொல்லல. ஏன்னா என்னைக்கு புயபலம் நம்மை விட்டு விலகி போகும் தெரியாது. என்னைக்கு நம்முடைய மசில் பவர் வீரியத்தை குறைச்சிரோன்னு தெரியாது. நம்முடைய மணி பவர் எப்ப மாறும்னே தெரியாது. ஆனா ஆண்டவருடைய வல்லமை ஒரு நாளும் குறையாது, மாறாது, விலகாதுங்க. அதனால தாவீது சொன்னது போல, உம்மாலே சேனைக்குள் பாய்வேன். கர்த்தர் உங்க கூட இன்னைக்கு இருக்கிறதுனால நீங்க சொல்லுங்க, கர்த்தராலே இன்றைக்கு உங்களுடைய வருமான வாழ்க்கையில நீங்கள் வெற்றி காண்பீர்கள். கர்த்தருடைய துணையினால இன்னைக்கு உங்க பயணத்துல பெரிய பாதுகாப்பை நீங்கள் பெறுவீர்கள். அப்ப நீங்க சொல்லுங்க, தேவனாலே இன்னைக்கு எங்களுடைய போக்குவரவு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தராலே எங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தராலே எங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்.
கர்த்தராலே என்னுடைய தாய் தகப்பனார், கர்த்தராலே என்னுடைய கணவன், கர்த்தராலே என்னுடைய மனைவி, கர்த்தராலே எங்கள் வியாபாரம், கர்த்தராலே எங்களுடைய பிசினஸ், கர்த்தராலே எங்களுடைய நல்வாழ்வு, கர்த்தராலே எங்களுடைய வளமான வாழ்வு அது ஆசீர்வதிக்கப்படும். நாங்கள் அடுத்த நிலையை ஏகுவோம், ஏனென்றால் கர்த்தர் எங்களுக்கு துணையா இருக்கிறார். நாங்கள் குறைந்து போகிற ஒரு பலத்தை சார்ந்து கொள்ளவில்லை, குறையாத பலன் கொண்ட தேவனை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம் என்ற உறுதியான நம்பிக்கையோடு கர்த்தரை சேர்த்துக்கோங்க உங்க லைஃப்ல. ஆண்டவருடைய வார்த்தையை ஆட் பண்ணிக்கோங்க உங்க லைஃப்ல. ஆண்டவருடைய வசனங்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமா அந்த நாள்ல ஆண்டவர் உங்க கூடவே இருந்து நீங்கள் கடக்க வேண்டியதை உங்களை வைத்து கடக்க வைப்பார். நீங்கள் அடைய வேண்டியதை உங்கள் மூலமாகவே, உங்களை கொண்டே நீங்கள் அடைய வேண்டியதை நீங்கள் அடையும்படி கர்த்தர் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு உங்களுடைய நல்வாழ்வுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அப்படி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, இன்றைக்கு விசேஷமாக பிறந்த நாள் காண்கின்ற, திருமண நாட்கள் காண்கின்ற பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய சகோதரர் எம் அற்புதராஜ், பிரதர் ஜார்ஜ் டி கோட்டையன், பிள்ளை எம் லோகேஸ்வரி மற்றும் திருமண நாள் காணக்கூடிய தம்பதியார்கள் பிரதர் டேவிட் கார்த்தி, மெக்ஸ்லின் ஷீபா தம்பதியார், பிரதர் கோபி ஜெயசீலி தம்பதியார், பிரதர் ஆர் கதிரவன் நிவேதா தம்பதியார், பிரதர் எஸ் சவுந்தரராஜன் குளோரி தம்பதியார். இந்த தம்பதியாரை கர்த்தர் ஆஸ்வதிக்க போறார். ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய விசேஷமான நாளா இருந்தா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் விசேஷமா உங்களை ஆஸ்வதிக்க போறார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த அருமையான மே மாதத்துல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள் அன்பான பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. இந்த நாளுக்குரிய நன்மைகளை தந்து நீர் இன்றைக்கு தந்த வார்த்தையின்படி, வசனத்தின்படி சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னீரே. எத்தனை வித்தியாசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் விசேஷமானவராக நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருந்து மேன்மையாக, அருமையாக உம்முடைய அற்புதமான பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் இன்றைக்கு நீர் நடத்துவீராக. உம்மாலே சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதலை தாண்டுவேன் என்று சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு தாண்ட வேண்டியதை கர்த்தாவே உம்முடைய துணையை கொண்டு தாண்டுவார்களாக. கடக்க வேண்டியதை கடப்பார்களாக, வெற்றி பெறுவார்களாக. தேவனுடைய சகல ரகமான ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாய் உண்டாய் இருப்பதாக. ஆண்டவரே, விசேஷமாக இந்த மே மாதம் 13ஆம் தேதி பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண நாட்கள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் ஐயா. தெய்வமே, உம்முடைய நீட்டப்பட்ட கரங்கள் உம்முடைய பிள்ளைகளை விசேஷமாக தொட்டு நாட்களை, ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம். எங்கள் அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான நாள்ல, இந்த விசேஷமான வருஷத்துல உம்முடைய விசேஷமான ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சம்பூர்ணமாய் தந்து ஆசீர்வதித்து இன்னும் அநேக இப்படிப்பட்ட மகிழ்ச்சிகரமான, மங்களகரமான நாட்களை, ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காண வேண்டுமென மனதார நாங்க வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நல்லா வச்சுப்பார். நாளை காலை இதே நேரம், இதே வேளை மீண்டும் நாம் சந்திப்போம்.